Your time starts now. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் மு. நிரோஷினி. முதலாம் ஆண்டு MBBS மாணவி. என்னுடைய தலைப்பு வளர்சிதை மாற்ற குறைபாடு, ஸ்டியர்டட்டிக் தொடர்புடைய கல்லீரல் நோய். இதனுடைய நோக்கங்கள்: அறிமுகம், பெயரிடல் மாற்றம் மற்றும் பரிணாமம், பொருள் விளக்கம், நிபந்தனை நிகழ்வு, பரவல் மற்றும் இயற்கை வரலாறு, பொது பாடநெறி, மரபணு காரணிகள், ஆபத்து காரணிகள், மருத்துவ அம்சங்கள், பரிசோதனைகள், திசு நோயியல், சிகிச்சை மற்றும் மேலாண்மை, சிக்கல்கள், நோய் தடுப்பு நடவடிக்கைகள், முடிவுரை. அறிமுகம்: வளர்சிதை மாற்ற குறைபாடு தொடர்புடைய கல்லீரல் நோய் MASLD என்பது குறிப்பிடத்தக்க அளவு மதுபான பயன்பாடு அல்லது கல்லீரல் கொழுப்பு தேக்கத்திற்கு காரணமான பிற இரண்டாம் நிலை காரணிகள் இல்லாத நிலையில் மெட்டபாலிக் கோளாறுகள் உள்ள நபர்களில் கல்லீரல் செல்கள் உள்ளே அதிக அளவில் கொழுப்பு தேங்குவதால் ஏற்படும் ஒரு நீடித்த கல்லீரல் நோயாகும். MASLD என்பது முன்பு பயன்படுத்தப்பட்ட NAFLD என்ற சொல்லுக்கு மாற்றாக சமீபத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட புதிய பெயராகும். பெயரிடல் மற்றும் பரிணாமம்: 1980ஆம் ஆண்டு NAFLD என்பது பிற காரணிகளை விலக்கி நிர்ணயிக்கப்படும் ஒரு நோயாக முதன்முறையாக அறிமுகப்படுத்தப்பட்டது. 2023ஆம் ஆண்டில் MASLD என்பது மருத்துவ நிபுணர்களின் ஒருமித்த கருத்தின் அடிப்படையில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பெயராகும். 2024ஆம் ஆண்டில் EASL மற்றும் EASO வழிகாட்டுதல்களின்படி இதன் பெயர் பெற்றது. மதுபானத்தை விலக்குவதற்கு பதிலாக மெட்டபாலிக் ஆற்றல் சீர்கேடு மீது அதிக முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது. ஆல்கஹால் என்ற சொல்லால் ஏற்படும் சமூக அவமதிப்பை குறைப்பதே நோக்கமாகும். அழற்சி சார்ந்த துணை வகை MASH மெட்டபாலிக் டிஸ்ஃபங்க்ஷன் அசோசியேட்டட் ஸ்டியர்டோஹெப்பாடைட்டிஸ் என அழைக்கப்படுகிறது. பொருள் விளக்கம்: மெட்டபாலிக் மாற்ற செயலிழப்புகளுடன் தொடர்புடைய கல்லீரல் கொழுப்பு நோய் MASLD என்பது கல்லீரல் செல்களில் 5% அல்லது அதற்கு மேற்பட்ட அளவில் கொழுப்பு தேக்கம் காணப்படுவதுடன் குறிப்பிடத்தக்க மதுபான உட்கொள்ளல் அல்லது கல்லீரல் கொழுப்பு நோய்க்கு காரணமான பிற காரணிகள் இல்லாத நிலையில் மெட்டபாலிக் கோளாறுகள் உள்ள நபர்களில் ஏற்படும் ஒரு நிலையாக வரையறுக்கப்படுகிறது. நிபந்தனை நிகழ்வு, பரவல் மற்றும் இயற்கை வரலாறு: அமெரிக்கா உள்ளிட்ட உலகின் பல பகுதிகளில் காணப்படும் மிகவும் பொதுவான நீடித்த கல்லீரல் நோயாகும். இந்த நோயாளிகளில் பெரும்பாலானோர் ஆபத்தான அளவிலான மது அளவு துல்லியமாக நிர்ணயிக்க கடினமாக உள்ளது, ஏனெனில் பெரும்பாலான நோயாளிகள் அறிகுறிகளின்றி காணப்படுகின்றனர். இது உலகளவில் உள்ள வயது வந்த மக்கள் தொகையின் சுமார் 25% பேரை பாதிக்கிறது மற்றும் மேற்கு நாடுகளிலும் ஆசிய நாடுகளிலும் பொதுவாக காணப்படுகிறது. உடல் பருமன் உள்ளவர்களில் 60 முதல் 80%, வகை 2 நீரிழிவு நோய் உள்ளவர்களில் 50, இதன் பரவல் விகிதம் 16% முதல் 38% மேல் வரை மாறுபடுகிறது. 1990 முதல் 2020ஆம் ஆண்டு வரை நோயாளிகளின் எண்ணிக்கை 141% அதிகரித்துள்ளது. இந்தியாவில் 10 பேரில் சுமார் 4 பேர் இதனால் பாதிக்கப்படுகின்றனர். இந்தியாவின் 27 நகரங்களில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வில் பெங்களூரு நகரம் முதல் இடத்தில் உள்ளது. அதன் பரவல் விகிதம் 37% முதல் 42% வரை உள்ளது. பொது பாடநெறி: எளிய கொழுப்பு தேக்கம் கொண்ட பெரும்பாலான நோயாளிகளில் நோய் தீங்கற்றதும் மெதுவாக முன்னேறும் தன்மை கொண்டதுமாக இருக்கும். நோய் முன்னேற்றம் பெரும்பாலும் கொழுப்பு அழற்சியுடனான கல்லீரல் அழற்சி மற்றும் நார் சிதைவு இருப்பதன் அடிப்படையில் தீர்மானிக்கப்படுகிறது. இந்த நோயாளிகளில் சுமார் 20 முதல் 30% பேர் MASH நிலைக்கு முன்னேறுகின்றனர். நார் சிதைவு உருவாகும் மற்றும் முன்னேறும் செயல்முறை பல ஆண்டுகள் முதல் பல தசாப்தங்கள் வரை நீடிக்கக்கூடும். இதன் வேகம் நீரிழிவு நோய், உடல் பருமன் மற்றும் அதிக வயது ஆகியவற்றால் அதிகரிக்கப்படுகிறது. இந்த நோயாளிகளில் சிலர் கல்லீரல் இழைநார் வளர்ச்சி மற்றும் அதனுடைய தொடர்புடைய சிக்கல்களுக்கு முன்னேறுகின்றனர். இந்த நோயாளிகள் கல்லீரல் செல் புற்றுநோய் உருவாகக்கூடும். MASLD நோயாளிகளில் மரணத்தின் முக்கிய காரணமாக இதய இரத்த குழாய் நோய்கள் இருக்கிறது. மரபணு காரணிகள்: கல்லீரல் கொழுப்பு தேக்கம், கல்லீரல் நார் சிதைவு, மெட்டபாலிக் கோளாறுகளுடன் தொடர்புடைய கொழுப்பு அழற்சி, கல்லீரல் நோய், கல்லீரல் புற்றுநோய், கல்லீரல் இழைநார் வளர்ச்சி. ஆபத்து காரணிகள்: மைய உடல் பருமன், வகை 2 நீரிழிவு நோய், இரத்த கொழுப்பு சீர்கேடு,
உயர் ரத்த அழுத்தம், பல கருப்பை நீர்க்கட்டி நோய் பெண்களில் அரிதாக காணப்படுகிறது. உடற்பயிற்சி இல்லாத வாழ்க்கை முறை, மரபணு முன்னிலை, PNPLA3 மரபணு மாற்றம். இதன் மருத்துவ அம்சங்கள் நீடித்த சோர்வு, மனநிலை மாற்றங்கள், தூக்கத்தின் போது மூச்சுத்தடை ஏற்படும் நோய், தைராய்டு செயலிழப்பு, சோர்வு மற்றும் உடல் அசௌகரியம், நீடித்த வலிநிலை, வலது மேல் வயிற்று பகுதியில் வலி, கல்லீரல் பெரிதாகுதல், வேரிசியல் இரத்தப்போக்கு, மஞ்சள் காமாலை, கரோட்டட் தமனியின் உள் அடுக்கு தடிமன் அதிகரிப்பு, கரோட்டட் மற்றும் கொரோனரி தமனிகளில் கொழுப்பு அடைப்பு எண்ணிக்கை அதிகரிப்பு. பரிசோதனைகள், ஆய்வக கண்டறிதல்கள். ஏஎல்டி அளவை விட ஏஎஸ்டி சற்று அதிகமாக உயர்வு காணப்படும். ஏஎல்பி அளவு சாதாரணமாகவோ அல்லது சிறிதளவு உயர்வாகவோ இருக்கும். படமெடுப்பு பரிசோதனைகள், அல்ட்ராசவுண்ட் முதன்மை பரிசோதனையாக உள்ளது. சிடி மற்றும் எம்ஆர்ஐ கல்லீரல் கொழுப்பை கண்டறிவதில் அதிக உணர்திறன் கொண்டவை. கல்லீரல் செயல்பாட்டு பரிசோதனைகள், பிலிருபின் அதிகரிப்பு, ஆல்புமின் குறைவு மற்றும் புரோத்ராம்பின் நேரம் நீடிப்பு. நார்ச்சிதைவு மதிப்பீடு, FIB-4 MASLD நார்ச்சிதைவு மதிப்பீடு, டிரான்சியன்ட் எலாஸ்டோகிராபி. கல்லீரல் பயாப்சி தங்கத் தரநிலையாக ஒப்பிடப்படுகிறது. திசு மட்டத்தில் இருந்து 2 சென்டிமீட்டருக்கும் மேல் மாதிரி ஆய்வு செய்யப்படுகிறது. நோயறிதலை உறுதிப்படுத்துகிறது. நோயறிதல் தெளிவில்லாத போது அல்லது முன்னேறிய நோய் சந்தேகிக்கப்படும் போது செய்யப்படுகிறது. திசு நோயியல், பெரிய கொழுப்பு துளிகள் கொண்ட கல்லீரல் கொழுப்பு தேக்கம், கல்லீரல் செல்களில் வீக்கம், கல்லீரல் லொபியூல்களில் அழற்சி, மலோரி டெங்க் உட்பொதிவுகள், சைனசாய்டுகளை சுற்றிய நார்ச்சிதைவு. இதன் சிகிச்சை மற்றும் மேலாண்மை. வாழ்க்கை முறை மேலாண்மை, உடல் எடையில் குறைந்தது 3 முதல் 5% வரை எடை குறைப்பு, 10% வரை எடை குறைப்பு MASH மேம்படுவதற்கு அவசியமாக உள்ளது. மருந்து மேலாண்மை, MASLD சிகிச்சையில் இந்த துறை இன்னும் ஆய்வு கட்டத்தில் உள்ளது. MASLDக்கு குறிப்பிட்ட FDA அங்கீகாரம் பெற்ற மருந்து இன்னும் இல்லை. பயோக்ளூட்டாசான் தேர்ந்தெடுக்கப்பட்ட சில நோயாளிகளில் பயன்படுத்தப்படுகிறது. ரோசைக்ளூட்டாசான் வெற்றி அடையவில்லை. விட்டமின் இ நீரிழிவு இல்லாத MASH நோயாளிகளுக்கு பரிந்துரைக்கப்படுகிறது. டோனிக் ஆய்வு படி மெட்ஃபார்மின் குழந்தைகளை விட பெரியவர்களில் கல்லீரல் இன்சுலின் உணர்திறனை அதிகரிக்கிறது. ஸ்டாட்டின் இரத்த கொழுப்பு சீர்கேட்டை சிகிச்சை செய்ய உதவுகிறது. ரெஸ்மெட்ராம் கல்லீரலில் கொழுப்பு அளவை குறைக்கவும் அழற்சி மற்றும் நார்ச்சிதைவை மேம்படுத்தவும் உதவும் மருந்து. 2024ஆம் ஆண்டு முதல் பரிந்துரைக்கப்படுகிறது. பேரியாட்ரிக் அறுவை சிகிச்சை. பேரியாட்ரிக் அறுவை சிகிச்சை முக்கிய பங்கு வகிக்கிறது, ஏனெனில் இது நீடித்த எடை குறைப்பை ஏற்படுத்தி நோய் உருவாகும் முறையின் மையமாக உள்ள மெட்டபாலிக் செயலிழப்புகளை மேம்படுத்துகிறது. கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை. MASLD இறுதிக்கட்ட நோயாளிகள் கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சைக்காக மதிப்பீடு செய்யப்பட வேண்டும். இதன் சிக்கல்கள் நீரிழிவு நோய், உடல் பருமன், இம்யூனோசப்ரசிவ் மருந்துகள், குறிப்பாக குளுக்கோகார்டிகாய்டுகள். இதன் சிக்கல்கள் கல்லீரல் நார்ச்சிதைவு மற்றும் சிரோசிஸ், போர்ட்டல் உயர் இரத்த அழுத்தம், கல்லீரல் செல் புற்றுநோய், இதய இரத்த குழாய் நோய்களால் ஏற்படும் மரண விகிதம் அதிகரிப்பு, கல்லீரல் இழைநார் வளர்ச்சி. நோய் தடுப்பு நடவடிக்கைகள், மெட்டபாலிக் ஆபத் காரணிகளை ஆரம்ப கட்டத்திலேயே கண்டறிதல், வாழ்க்கை முறை மாற்றங்கள், உடல் பருமன் மற்றும் நீரிழிவு நோயை குறிவைக்கும் பொது சுகாதார நடவடிக்கைகள். முடிவுரை. MASLD என்பது மெட்டபாலிக் செயலிழப்புகளுடன் நெருங்கிய தொடர்புடைய, அதிகமாக காணப்படும் மற்றும் வளர்ந்து வரும் ஒரு நீடித்த கல்லீரல் நோயின் முக்கிய காரணமாகும். ஆரம்ப கட்டத்தில் நோயை கண்டறிதலும் வாழ்க்கை முறை அடிப்படையிலான மேலாண்மையும் சிகிச்சையின் முதன்மை அடிப்படையாகும். மேலும் நோய் தடுப்பு நடவடிக்கைகள் நோயின் மொத்த சுமையை குறைப்பதில் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றன. இது என்னுடைய ஆதார நூல்களின் பட்டியல். நன்றி.